வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியும் அகமதாபாத்தில் நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட 242 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. இந்த ஃப்ளைட்டில் 300 பேர் பயணம் செய்யலாம். அவ்வளோ பெரிய ஃப்ளைட். ஏதோ அன்றைக்கி டைம் அத்தனை பேர் ஃபுல்லாக இல்லை, 242 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. அதில் 230 பேர் பேசஞ்சராக போயிருக்காங்க. பாக்கி இருக்கிற 12 பேர் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க. 2 பேர் பைலட், பாக்கி 10 பேர் அங்கே உள்ளவங்க வேலை பார்க்குறாங்க. மொத்தமாக 242 பேர் அந்த ஃப்ளைட்டில் போயிருந்துருக்காங்க. இந்த ஃப்ளைட்டில் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு அக்யூட்டாக சொல்லணுன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உயிர் பொழைச்சிருக்காப்புல. அவருக்கும் ரொம்ப காயம்தான். பாக்கி 241 பேருமே இறந்து போயிட்டாங்க. கரெக்டாக 169 இந்தியன்ஸ் இருந்திருக்காங்க அந்த ஃப்ளைட்டில். 53 லண்டன் இருந்திருக்காங்க, 7 போர்ச்சுகல் இருந்திருக்காங்க, ஒரு கெனடியன் இருந்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் 14 சின்ன பிள்ளைங்க இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்களுக்காக நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கணும், துவா செய்யணும். என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம்தான். எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. அவங்களாம் ரொம்ப ஆசையாக ஆவலோட லண்டன் போவோம். சில பேர் ஊருக்கு லீவுக்கு வந்துட்டு அங்கே போய்ட்டு வேலையாக இருக்கும். ஊரை பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு நினச்சி பார்க்க முடியாத சம்பவம். அகமதாபாத்லேருந்து லண்டன் போகலான்னு கிளம்பியிருப்பாங்க. கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷத்தில் டேக் ஆஃபில் ஆக்சிடெண்ட் ஆகி கிராஷ் ஆகி பிளாஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது, இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நம்மளால் சாதாரண ஒரு சின்ன தீப்பொறி கையில் பட்டாலுமே ரொம்ப சுடும், ஊன்னு அவ்வளோ ஊதுவோம். அவங்க அவ்வளோ பெரிய பிளாஸ்டில் இறந்து போயிருக்காங்க. எல்லோரும் இவ்வளோ துடிச்சு இறந்து போயிருப்பாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவ்வளோ பெயின்கள் இருக்கும், அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அவங்க அவ்வளோ ஆசையோட அவ்வளோ கனவோடு தான் அந்த ஃப்ளைட்டில் ஏறி போயிருந்துருப்பாங்க. ஆனால் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம வெளி தோட்டத்துலேயும் பார்க்கக்கூட சாதாரணமாக சில பேர் எடுத்துப்பாங்க, சில பேர் மனசில் ஒரு கஷ்டத்தோடு எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து டிக்கெட்லாம் போட்டிருக்காங்க, அவங்க போகிறாங்க. அதெல்லாம் நினச்சா ரொம்ப ஒரு பயத்தோடு நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துருமா அப்படிங்கிறதோட அந்த அளவுக்கு ஒரு பயத்தில் இருக்காங்க. இது அவங்க ஏர் இந்தியாவோட தப்பா என்னங்கிறது சரியாக தெரியல. டொமஸ்டிக் டு டொமஸ்டிக் ஒழுங்காக வந்திருக்கு, டொமஸ்டிக்லேயும் இன்டர்நேஷ்னல் போகிறப்ப இந்த மாதிரி சம்பவம் ஆகிடுச்சு. ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். ஒரு உயிருங்கிறது அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா? நம்ம டாட்டா குரூப்ஸில் சேர்ந்த சந்திரசேகர் கூட எல்லா சோசியல் மீடியாலேயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இறந்து போன ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 1 crore, 1 கோடி ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நஷ்ட ஈடு மாதிரி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2வது ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆன இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, பிஜே மெடிக்கல் ஹாஸ்டலில் லேண்ட் ஆகிடுச்சு. பாவம் எல்லோரும் இந்த 1:30 மணி கேப்பில் 1:38க்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஃப்ளைட்டு போய் அந்த ஹாஸ்டலில் லேண்ட் ஆகி பிளாஸ்ட் ஆகிருக்கு. எல்லோரும் சாப்பிட வந்திருப்பாங்க. சாப்பிட்டுட்டு போகலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு இருந்தவங்கள அவங்களுக்கு அதிர்ச்சியான விஷயம். திடீர்னு ஃப்ளைட் இங்கே வந்து பிளாஸ்ட் ஆனது. பல பேர் படுகாயத்தோட, பல பேர் இருக்காங்களா இல்லையாங்கிறது கூட இப்போ வரைக்குமே தெரியாத புதிராக தான் இப்போ வரைக்கும். அதோட மரணத்தோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே தான் போகுது. இதெல்லாம் நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது எல்லாத்துக்குமே. எப்போ என்ன நடக்கும், நிரந்தரமே இல்லாத உலகம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. உலகமே பேசக்கூடிய ஒரு
பேச்சா தான் இந்த ஏர் இந்தியாவோட இந்த விபத்து இருக்குது. ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுறது. அப்பயும் பைலட் வந்து வண்டியை டேக் ஆஃப் பண்ணக்குள்ளேயே வித்தின் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ஸ்குள்ளேயே காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு. மேடே அப்படிங்கிற கோட் வேர்டு சொல்லியிருக்காங்க. மேடேனா ஃப்ளைட்டு வந்து ஏதோ ஒரு பெரிய கோளாறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அவங்க அகமதாபாத் ஏர்போர்ட்லேயும் திருப்பி காண்டாக்ட் பண்ணுறாங்க. மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு, ஒழுங்காக கனெக்ட் ஆகல போல். அந்த ரேஞ்சை தாண்டி போனதுனால இந்த சம்பவம் நடந்து தான் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம பேசி மேடேங்கிற கோட் வேர்டு சொல்லி 3 டைம் சொல்லியிருக்காப்புல மேடே மேடே மேடே. அப்புறம் 2 நிமிஷத்துக்குள்ளே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டக்குரியமான விஷயம். எல்லாத்துக்குமே பணத்தை மட்டும் வச்சு ஈஸியாக இது பண்ணிட முடியாது. ஒரு உயிரோட வேல்யூவும் அவ்வளோ வேல்யூவான ஒரு இது. ஒன்றும் இல்லை, நம்ம ஜி இருக்காப்புல, நம்ம ஜி போகிற ஃப்ளைட் இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்குரிய ஒரு சம்பவமே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த ஏர் இந்தியாவை சும்மா விட்டுருப்பாங்களா, இல்லை ஈஸியாக இதே மாதிரி கடந்து போயிருப்பாங்களா, இல்லை எந்த நடவடிக்கையுமே இல்லாமல் இருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே மக்களோட உயிர்னால் ரொம்ப வேஸ்டாக போயிடுச்சா? ஒவ்வொரு மனிதனுமே அவ்வளோ ஒரு கனவோட, அவ்வளோ ஒரு ஆசையோட, அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட அப்படி இருந்திருப்பாங்க, அப்படி இருக்காங்க, அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகி 3 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ணிப்போம், துவா செய்வோம். அவங்களோட ரொம்ப கஷ்டம். அவங்களோட இந்த எரிஞ்ச இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ துடிச்சிருப்பாங்க. யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். இதே நம்ம நாட்டு பிரதமர் வந்து போகிறாங்க அப்படின்ட்டா அவங்க ஃப்ளைட்டுக்கு மட்டும் பல ஆயிரம் செக்கிங், 1க்கு 9 தடவை அதை வேலை பார்த்துருக்காங்களா இல்லையா செக் பண்ணுவாங்க. இது கரெக்டாக இருக்கா, அது கரெக்டாக இருக்கான்னு. ஆனால் அவங்க ஒரு ஆள் போகிறதே அவ்வளோ செக் பண்ணுறாங்க. அதை நான் தப்புன்னே சொல்லலை. மக்கள் போகிறத வந்து மக்கள் உபயோகிக்கிற அந்த ஃப்ளைட்டை வந்து அவங்க 1க்கு 9 தடவை, 10 தடவை 15 தடவை கூட செக் பண்ணுவோம். தப்பே கிடையாது. அதுக்காண்டி கொஞ்சம் டைம் ஷெடியூல்டு மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டு ஒரு ஃப்ளைட் டொமஸ்டிக் வருதா, டொமஸ்டிக்லேருந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் திருப்பி இன்டர்நேஷ்னல் பறக்க போகுதுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பத்தாது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக கழித்து பறக்க போகிற மாதிரி அந்த ப்ரோக்ராம் மாற்றி வச்சுட்டு அவங்க அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை நல்லா ஆட் பண்ணி அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு மனசு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ சொல்கிறாங்க இந்த சம்பவம் நடந்து இந்த ஃப்ளைட்டு பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஏர் இந்தியாவில் உள்ள எல்லா ஃப்ளைட்டையும் நம்ம திருப்பி அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி செக்யூரிட்டி பண்ணி பார்க்கணும், இப்போ செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் நம்ம நாட்டில் வந்து எதாக இருந்தாலும் ஆபத்து நடந்ததுக்கு அப்புறமா தான் அதை பற்றிலாம் யோசிப்பீங்களா? அதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டீங்களா? இன்னும் சொரத்துக்குல இதுதான் நம்ம உலகமாக இருக்குது. மனசே சரியில்லை. கவலைக்கிடமாக இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கலாம். விபத்தான அதே விமானத்தில் 2 மணி நேரத்துக்கு முன்பு பயணித்த ஆகாஷ் என்ற நபர் விமானத்தில் பல பிரச்சனைகள் இருந்ததாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த விமானத்தில் பயணம் செய்த ஆகாஷ் வத்சா என்ற பயணி விமானம் வழக்கமாக இருப்பது போல் இல்லாமல் அசௌகரியமாக இருந்ததாக தன்னுடைய அதிருப்தியையும் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் விமானத்திற்கு அவர் பயணம் செய்யும்போது அங்கிருந்த ஏசியை முதலில் போட்டு பார்த்திருக்கிறார். அதுவும் வேலை செய்யவில்லை எனவும் அதன் பிறகு டச் டிவி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதையும் உபயோகம் செய்து பார்த்திருக்கிறார். அதுவும் வேலை செய்யவில்லை. அடுத்ததாக கீழே ஒரு ரிமோட் இருந்தது. அதையும் எடுத்து லைட் சரியாக வேலை செய்கிறதா என பார்த்திருக்கிறார். ஆனால் அதுவும் வேலை செய்யவில்லை. இதனால் மிகவும் கடுப்பான அந்த பயணி அதை வீடியோவாக பதிவு செய்து விபத்து சம்பவம் நடந்த பிறகு தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ளார். வீடியோவை பார்த்த பலரும் விமானத்தில் இன்னும் வேறு பிரச்சனைகள் இருந்ததா என்ற வழியில் கேள்விகளை எழுப்பத் தொடங்கிவிட்டனர். Just boarding. Goodbye, India. Thank you. Fly back to England. What's your biggest takeaway, Jamie? I've done this already. On a different thing. All right. What's my biggest takeaway? I don't know. Yeah, fascinating. Great. Thanks for your contribution. Okay. Yeah, my biggest takeaway is don't lose your patience with your partner. We're already starting to. He already snaps at me while we're having tried at the airport. You see, you've learned nothing. Going back happily calm.